சந்தாவுக்கு ரூ. 25,00,000 பணமும், 30 சவரன் நகையும் சேரன்ன போடுவாங்க அப்படின்னு சொல்லி சோழன் வாக்குறுதி குடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதனால சந்தாவோட வீட்லயும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சந்தோஷமா வீட்டுக்கு திருப்பி வராங்க. பட் இருந்தாலும் சந்தாவுக்கு கல்யாணம் இப்போக்குள்ள ஆகாது. நம்ம ஒரு 6 மாசம் டைம் கேட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி பணத்த ரெடி பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா சந்தாவ எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு தான் பேசி முடிச்சு வந்திருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமேனு நம்ம எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்ருப்பாங்க. பல்லவன், பாண்டி, அப்புறம் நடேசன் வந்துட்டு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. "என்னண்ணே நீங்க மட்டும் வரீங்க, சந்தாவ கூட்டிட்டு வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்பாங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, "இல்லடா பல்லவா, அவங்கள கூட்டிட்டு வரல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே எல்லாருமே வந்து, "என்னடா இது, இவங்க போய் கூட்டிட்டு வருவோம்னு சொல்லி தானே போனாங்க, ஏன் கூப்பிடாம வந்திருக்காங்கன்னு?" சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு, "நீங்க அவங்கள பார்த்தீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதான் ஃபோன்ல சொன்னோம்ல எல்லா விவரத்தையும்" அப்படின்னு சொல்லிட்டு அ சேரண்ணா வந்து சொல்றாங்க. ஆமாண்ணே. ஆனா நீ பார்த்தியா இல்லையாண்ணே?" அப்படின்னா, "அதெல்லாம் பார்த்தேன்டா சந்தாவ. பேசிட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனா சோழன் தான் வந்து இந்த மாரி ரூ. 25,00,000யும் 30 சவரன் நகையும் வேற குடுக்குறதா சொல்லியிருக்கிறான். நான் எப்படி அத ரெடி பண்ணி குடுக்குறது? 6 மாசத்துக்குள்ள எப்படி நம்மளால குடுக்க முடியும்?" அப்படின்னு சொல்லும்போது, பாண்டி இருந்துட்டு, "அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாதண்ணே. கண்டிப்பா நம்ம எப்படியாவது ரெடி பண்ணிருவோம். 6 மாசம் டைம் இருக்குல்ல. அதுக்குள்ள நம்ம சேர்த்துற மாட்டோமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்றாங்க. சோழன் இருந்துட்டு, "நீ சந்தாவ கல்யாணம் பண்றதுக்கு இந்த வீட கூட நான் விக்கிறதுக்கு தயார் தானே" அப்படின்னு சொல்லும்போது, நடேசன் இருந்துட்டு, "ஆமாடா, வீட்ட கூட விப்பாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்? உங்க மயனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வீட கூட விக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு, "வீட்ட எதுக்கு விக்கணும்? இருந்தாலும் நம்ம அவ்வளோ பணத்த வேகமா ரெடி பண்ணிரலாம் சரியா? இப்போதைக்கு சந்தா நிம்மதியா இருப்பாங்கல்ல. அது மட்டும் இல்ல உங்க வீட்லயும் ஓகேன்னு சொன்னதே பெரிய விஷயம் தான். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. எப்படியாவது நம்ம பணத்த சம்பாரிச்சிரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா, "நல்ல வேளைண்ணே நீங்க வந்துட்டீங்க. நீங்க இல்லாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பல்லவன் வந்துட்டு, "என்னாச்சு? எதுக்கு இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அந்த கூத்த ஏனே நீ கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பல்லவன் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அந்த நேரம் கரெக்ட்டா வானதி வந்துடுறாங்க. "என்னடா என்னைய பத்தி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிற? நான் வாசல்ல நின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னமோ டார்ச்சல் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல நீங்க சமைச்ச சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க இல்லாதப்ப உங்கள நான் நல்லா தான் கவனிச்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் "என்னென்ன நடந்துச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம பாண்டி வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொன்னதுமே வானதி இருந்துட்டு, "என்னது 25,00,000 சந்தாவோட அக்கவுண்ட்ல போட போறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "ஏன் எங்களால சம்பாரிக்க முடியாதா? கண்டிப்பா நாங்க 6 மாசத்துக்குள்ள சம்பாரிச்சு எப்படினாலும் அ நம்ம அங்க பீகார்ல அவங்க சொல்லிட்டு வந்தது மாரி சந்தாவுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அத செஞ்சுருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "இது என்னடா கூத்தா இருக்குது? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு கட்டியிருந்தா எங்கேயோ சீமையில இல்லாத பொண்ண போய் பார்த்துட்டு வந்தது மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க. 3 சொன்னா இந்த ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க நகைய போட்டுட்டு கொண்டு வந்து குடுக்குறதுக்கும், கல்யாணம் பண்றதுக்கும் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க தான் நகை போட்டு அந்த பொண்ண கூட்டிட்டு வரணுமா? அப்படி என்ன அவசியம் இருக்குது?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு வானதிய கூப்பிட்டுட்டு வெளியில வந்துடுறாங்க. "இப்ப என்ன உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல பாண்டி, என்ன இன்னும் கல்யாணம் ஆகுறதுக்கு 6 மாசம் ஆகும்ன்னு சொல்றாங்க. அப்படி 6 மாசத்துல ரூ. 25,00,000யும் 30 சவரன் நகையும் சந்தாவுக்கு குடுத்தா தான் சந்தாவ கல்யாணம் பண்ணி தர்றதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களும் சரின்னு பேசிட்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளோ பணத்துக்கு இவங்க எங்க போவாங்க? அப்படி சம்பாரிச்சு அவங்க கல்யாணம் ஒரு வேளை அவங்களால சம்பாரிச்சு கட்ட முடியல அப்படின்னா, சந்தாவோட அப்பா கேட்டது மாரி குடுக்க முடியல அப்படின்னா, ஒருவேளை சேரனுக்கு கல்யாணம் நடக்காம போயிருமோ? அப்ப நம்ம கல்யாணம் நடக்காதா? அவங்க கல்யாணம் பண்றாங்களோ, பண்ணலையோ, ஆனா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிருவோம் பாண்டி" அப்படின்னு சொல்றாங்க. "எப்ப பார்த்தாலும் உனக்கு இதான் பேச்சா? எங்க அண்ணனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் அவ்வளோ இது பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீ என்னடான்னா நம்ம கல்யாணத்த பத்தியே பேசிட்டு இருக்கிற. எப்ப பார்த்தாலும் உன்னால டார்ச்சல் மட்டும் தான்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பாண்டி இப்படி சொல்ற? என்னைய பார்த்தா உனக்கு என்ன டார்ச்சல் பண்ற மாதிரியா இருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, பிறகு "டார்ச்சல் பண்ற மாதிரி இல்லையா? ஒருத்தவங்க எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில பேசிட்டு இருக்காங்கன்றத கூட நீ புரிஞ்சுக்காம, இப்படி வந்து பேசிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்றாங்க. "6 மாசத்துல எப்படியாவது நம்ம பணத்த சம்பாரிச்சு சந்தாவுக்கு குடுத்துறலாம். எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு நம்பிக்கை குடுத்துக்கிட்டு இருந்தேன்னா, நீ வந்து என்னடான்னா, அப்படி இதெல்லாம் குடுக்க முடியாம போயிருச்சு அப்படின்னா, எங்க கல்யாணம் நடக்காம போயிரும்ன்னு சொல்லி நீ பேசிட்டு இருக்கிற. எப்ப பார்த்தாலும் உனக்கு இது மட்டும் தான் முக்கியமா?" அப்படின்னு சொல்றாங்க.
உடனே "என்ன பாண்டி நீ இப்படி சொல்ற? நான் எப்பயுமே வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே நினைக்கிறேன். நான் உனக்காக தானே பாண்டி பேசுறேன். நம்ம கல்யாணம் லேட்டா நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? உங்க அண்ணனுக்கு எப்போ கல்யாணமாக? எப்போ அவங்க சம்பாரிச்சு குடுக்க? எப்போ கல்யாணமாக? அப்படிலாம் என்னால வெயிட் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பாண்டி வந்து திட்டி விட்டுர்றாங்க. உடனே வானதி இருந்துகிட்டு, "நீ என்ன இப்படி பேசியிருக்கிற பாண்டி? எப்போ பார்த்தாலும் என்னைய டார்ச்சர் டார்ச்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. அப்போ நான் வந்து உனக்கு முக்கியம் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீ முக்கியம் இல்லடி. எனக்கு ஃபர்ஸ்ட்டு என் ஃபேமிலி தான் முக்கியம். முதல்ல எங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் தான் மத்த விஷயங்கள பேசணும். மத்த விஷயத்த பத்தி யோசிக்கணும். அப்படி உன்னால வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணு. அப்படி இல்லைன்னா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி கோவத்துல திட்டி விட்டுர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வானதி வந்துட்டு அவங்க அம்மாகிட்ட வந்து, "எனக்கு வேகமா உடனே கல்யாணம் பண்ணி வைங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன உடனே கல்யாணம் பண்ணி வைங்க சொல்ற? அதான் அந்த பையன் அழகா தெளிவா சொல்லிட்டு போயிட்டானே, எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம என்னால கல்யாணம் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டி தான் அந்த மெக்கானிக் தான் வந்து சொல்லிட்டு போயிட்டான்ல. பிறகு திடீர்னு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா என்ன பண்றது? அப்படின்னும்போது, "இல்ல நான் பாண்டிய கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னேனா, வேற யாராவது ஒரு மாப்பிள்ளைய பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடி இது இப்படி சொல்ற? அப்படின்னு நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. எனக்கு வேகமா வேற யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரமோல பார்த்துருப்போம். பாண்டி வந்துட்டு கடைக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது, நம்ம வானதியோட அண்ணன் வந்துட்டு என்னமோ பெரிய இந்த காதலு, எங்கள் காதல வந்து பிரிக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப வானதி வேற ஒரு இடத்துல எனக்கு மாப்பிள பாருங்கன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால ரொம்ப கோவப்பட்டு பாண்டி வந்துட்டு வானதியோட அண்ணன அடிச்சிடுறாங்க. உடனே இந்த வானதி இருந்துட்டு பாண்டியோட கடைக்கு போயிட்டு, "எதுக்கு எங்க அண்ணன அடிச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் நான் இவன் லூஸ் மாரி பேசிட்டு இருக்கிறான். ஏதோ நீ வேற மாப்பிள்ளைய பார்க்க சொல்லி சொன்னையாம். வேற மாப்பிள பார்த்துட்டு இருக்கிறாங்களாம் வீட்ல. எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க ஒண்ணும் பொய்யெல்லாம் சொல்லல. அவன் சொன்னது எல்லாமே உண்மதான். நானே அந்த முடிவு தான் எடுத்திருக்கிறேன். இனிமே உன் பின்னாடி வரவும் மாட்டேன். உன்னைய கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். எப்ப பார்த்தாலும் உனக்கு என்னைய பார்த்தா டார்ச்சர் அனுபவிக்கிற மாரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடி ஓவரா பேசிட்டே இருக்கிற? எனக்கு ரொம்ப நல்லது. நீ அப்படி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போனா போ அப்படின்ற மாதிரி கோவத்துல சொல்லிடுறாங்க. இதத்தான் நானும் சொன்னேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தான் என் அருமை உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி மறுபடியும் கோச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லபடியா வானதி கிட்ட இருந்து பாண்டி எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வானதிய மட்டும் கல்யாணம் பண்ணிட்டா பாண்டியோட வாழ்க்கை அவ்வளோதான். வானதிய வந்துட்டு சமாதானப்படுத்துனதுலயே பாதி போயிரும். ஸோ இவங்களுக்குள்ள இந்த மாரி சண்டை நடந்துரும். இப்ப வீட்லயும் என்னடா இது வானதி மாப்பிள பார்க்க சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நிலா இருந்துட்டு, "என்னாச்சு? வானதி கிட்ட நீங்க பேசுறது இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல வானதி கிட்ட பேசுறது இல்ல. அவ ரொம்ப டார்ச்சலா இருக்குது. என்னால சமாளிக்கவே முடியல" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சோழன் சொல்லுவாங்க, "இதத்தான்டா நான் அன்னைக்கே சொன்னேன். அவ கூடலாம் வாழவே முடியாதுடா. பல்லவன் எல்லாத்தையும் சொன்னான். இப்படி 4 நாளா சாப்பாட போட்டு நீ சமாளிச்சு நீ சாப்பிட்டுருக்கணும். அதுக்காக பல்லவன ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்திருக்கிறீங்க? பாவம்டா அவன் 1 வாரமா சாப்பிடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வாழ்க்கை முழுக்க இப்படியே அவளுக்காக சமாளிச்சுட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் நீ கஷ்டப்படுத்திட்டு இருப்பியா?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நிலா இருந்துட்டு, "எனக்கு கூட தான் சமைக்க தெரியாது. அதுக்கு என்ன பண்றது? எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிற வேண்டியதான். இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்காக நீங்க சண்டை போட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "இல்ல அண்ணனோட சந்தாவ நீங்க வந்து கல்யாணம் பண்றதுக்கு ரூ. 25,00,000யும் 30 சவரன் நகையும் குடுக்குறதா பேசிட்டு வந்தீங்கல்ல, அது எப்படியாவது நாங்க சம்பாரிச்சு அண்ணன்ட்ட குடுக்கணும். அண்ணன் கல்யாணத்த நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு, அவ இருந்துட்டு உங்களால சம்பாரிக்க முடியலன்னா என்னைய கல்யாணம் பண்ண மாட்டியா? நம்ம கல்யாணம் லேட் ஆயிரும். அவருக்கு கல்யாணம் ஆனா என்ன? ஆகாட்டி என்ன? முதல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஓவரா பேசினா. அதனால தான் அவள திட்டி விட்டுட்டேன். அவ என்னடான்னா வீட்ல போய் வேற மாப்பிள பாருங்க. எனக்கு பாண்டி வேண்டான்னு சொல்லியிருப்பா போல இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, உடனே சோழந்துட்டு, "நல்ல வேளை எஸ்கேப் ஆயிட்டடா. அப்படியே விட்டுடுடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நிலா கண்டிப்பா இவங்கள சமாதானப்படுத்துவாங்க.